வெளுத்து வாங்கிய சிவகாசி மக்கள் திமுகவுக்கு விழுந்த செம்ம அடி. அனல் பறக்கும் ரிப்போர்ட். ராஜேந்திர பாலாஜிக்கே மக்களின் ஆதரவு. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் விருதுநகர் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான சிவகாசி சட்டமன்ற தொகுதி தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வரும் திமுக அரசு தனது ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று மக்களிடையே முன்னிறுத்தி வரும் நிலையில் தற்போது மீண்டும் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினால் திராவிட மாடல் 2.0 என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்து வருகிறது. இருப்பினும் இந்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. குறிப்பாக சிவகாசி தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ அசோகன் மீது எழுந்துள்ள விமர்சனங்கள் சிவகாசியின் வெற்றியை பாதித்துள்ளது. சிவகாசி தொகுதியின் தற்போதைய பிரதிநிதியாக இருக்கும் அசோகன் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு உருப்படியான எந்தவொரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும், மாறாக கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான KT ராஜேந்திர பாலாஜி கொண்டு வந்த திட்டங்களுக்குத்தான் உரிமை கொண்டாடி ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாகவும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. 10 ஆண்டு காலம் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த KT ராஜேந்திர பாலாஜி செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களை தனது சொந்த சாதனைகளாக அசோகன் காட்டி வருவதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இன்று மீண்டும் தமக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அசோகன் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தொகுதியின் பிரதான வாழ்வாதாரமான பட்டாசு தொழிலின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. சிவகாசி என்றாலே உலகளவில் அடையாளப்படுத்தப்படுவது பட்டாசு தொழில்தான். ஆனால் அசோகன் எம்எல்ஏவாக பதவியேற்ற பிறகு பல்வேறு காரணங்களால் பட்டாசு தொழில் நலிவடைய தொடங்கி இருப்பதாக தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியில் இத்தொழில் ஒரு இக்கட்டான மற்றும் அபாயகரமான நிலையை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. தொகுதி மக்களின் மனநிலையை பொறுத்தவரை பட்டாசு தொழிலின் பாதுகாவலராகவும் தொகுதியின் வளர்ச்சிக்கு வித்திட்டவராகவும் KT ராஜேந்திர பாலாஜியையே அவர்கள் பார்க்கின்றனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க அவர் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் தொகுதியில் அவர் மேற்கொண்ட கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மக்களின் நினைவில் பசுமையாக உள்ளன. இதனால் எதிர்வரும் தேர்தலில் திராவிட மாடல் 2.0 போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை விட தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் தலைவருக்கே வாக்களிக்க மக்கள் உறுதியாக உள்ளனர். குறிப்பாக KT ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக தொகுதி மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருவது சிவகாசி தேர்தல் களத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.